யாமறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் வஜ்ரநகாய வித்மகே ஈஸ்வரதுஷ்டாய திமகி தன்னோ நரசிம்ம சோதியார். இப்ப நம்ம பார்க்க இருக்கிற 2வது ராசி அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஷப ராசி. ரிஷப ராசிக்கு வந்து லாபசனி இந்த வாட்டி பயிற்சியா இருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா லாபசனி. இந்த லாபசனினால ரிஷப ராசிக்கு என்ன நடக்கும் அப்படின்றது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி போன வீடியோல கொஞ்சம் கீழே கண்ணு மூடி பார்த்து நான் தூங்கிட்டேன்னு நினைக்காதீங்க. இதற்கான சில குறிப்புகளை எழுதி வச்சிருக்கேன், அதை பார்த்து நான் படிச்சு உங்களுக்கு சொல்றேன். ரிஷபராசிக்கான லாபசனியை பத்தி பார்ப்போம். பொருளாதாரம் மற்றும் தொழில். 11 சனி அமர்வதால் கடின உழைப்புக்கான பலன் கிடைக்கும். புதிய முதலீடுகள் மூலம் லாபம் பெருகும். தொழில் வியாபாரத்தில் அபரிதமான வளர்ச்சி ஏற்படும். இது வரைக்கும் வந்து ரிஷபராசிக்காரங்க போட்ட எஃபோர்ட்ஸுக்கான பலன் வந்து கிடைச்சிருக்காது. அவங்க இப்ப ஆபீஸ்ல வந்து கடுமையா உழைச்சிருப்பாங்க. அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியமோ இல்ல அந்த உழைப்புக்கு ஏற்றோ பதவியில வந்து உயர்வோ எதுவும் கிடைச்சிருக்காது. அவங்களுக்கான அந்த மதிப்பு மரியாதை எதுவுமே கிடைக்காம அப்படியே ஒரே பிளேஸ்ல ஸ்டேகண்டா இருந்திருப்பாங்க. இந்த இது வந்து லாபசனின்றது வந்து அவங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. தொழில் செய்யறவங்களுக்கு வந்து வியாபாரத்துல வந்து ஒரு அபரிதமான வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பான இருக்கு. புதிய முதலீடுகள் செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு வரும். அதே போல வந்து அவங்களுக்கு வந்து இந்த 11ல சனி இருக்கிறதுனால அவங்களுக்கு எல்லாமே லாபமா இருக்கும். அதே போல இது பார்வைகளின் பலன். ரிஷபராசியில 3ஆம் பார்வையாக மிதுன ராசியை பார்ப்பதால் ஆரோக்கியம் மேம்படும், சிந்தனையில் தெளிவு பிறக்கும். இவ்வளவு நாளா நீங்க ஒரு கன்ஃபியூஷன்ல இருந்திருப்பீங்க. அதே போல உடல் ஆரோக்கியத்துல வந்து அடிக்கடி வந்து ஏதோ ஒரு சச்சரவுகள் இருந்திருக்கும். இனிமேல் அந்த உடல் ஆரோக்கியத்துல சச்சரவோ அதே போல வந்து உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் தாட்ஸோ இருக்காது. தெளிவா முடிவெடுப்பீங்க. அதே போல ஆரோக்கியமும் மேம்படும். இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஒரு ஆரோக்கிய குறைபாடும் ஏற்படாது. அதே போல 7ஆம் பார்வையாக 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பதால் பூர்வீக சொத்து சேரும். பிள்ளைகளால் நன்மைகள் உண்டாகும். பசங்க வந்து சரியா படிக்கலைன்னு அந்த மன கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கலாம். இல்ல பசங்களால வேற ஏதாவது கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கலாம். அந்த கஷ்டங்களும் நீங்கும். உங்களுக்கு ஏதாவது சொத்துக்கு வர வேண்டியது இருக்கு, அது வராம இழுபடியா இருந்தா அந்த சொத்து கண்டிப்பா வந்து சேரும். 7ஆம் பார்வையாக 5ஆம் வீடை பார்ப்பதால். அதே போல் 10ஆம் பார்வை 8ஆம் வீடு அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதால் நீண்ட கால கடன் வம்பு வழக்குகள் முடிவுக்கு வரும். நம்ம வந்து ரொம்ப நாளா வந்து ஒரு சில கடனை வந்து கட்டிட்டு இருக்கோம். அதுக்கு சில இது வந்து கட்ட முடியாம வந்து தவிச்சுட்டு இருக்கோம். அந்த பிரச்சனையெல்லாம் நீங்கி கடன் வந்து செலுத்துறதுக்கான பெரிய பலன் கிடைக்கும். இது வந்து ரிஷபராசிக்கு இவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து என்னதான் இந்த லாபஸ்தானத்துல இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த பண விஷயத்துல கொஞ்சம் கவனம் தேவைப்படும். ஏன்னா இப்போ சனி பகவான் லாபஸ்தானத்துல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிளஸ் தான். அதுக்காக வந்து இருக்கிற பணத்தை தாம்தும்னு செலவு பண்ணிடக்கூடாது. அதனால பணம் செலவு பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா செலவு பண்ணணும். அதே போல நம்ம முதலீடுகள் செய்யறது கவனமா இருக்கணும். பார்ட்னர்ஷிப் இந்த மாதிரி எது செய்யறதுனாலும் ரொம்ப கவனத்தோட செயல்படணும். இது வரைக்கும் நீங்க போட்ட எஃபர்ட்ஸ் உங்களோட உழைப்புக்கான பலன்கள் கிடைக்கக்கூடிய இடம் தான் லாபஸ்தானம். நீங்க செய்ய வேண்டியது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவானை வழிபடுவது நல்லது. ஒவ்வொரு சனியும் சனி பகவானை எள்ளு தீபம் போட்டு சனி பகவானை வழிபட்டுனே வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதே நடக்கும். நம்பிக்கையுடன் செய்து கொண்டு வாருங்கள். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.